கேப்டனே தெய்வம், கழகமே கோவில், இயன்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே என்கின்ற தாரக மந்திரத்தோடு திருச்சி தெற்கு மாவட்டம் ஸ்ரீரங்கம் பகுதி 1வது வட்டக்கழக செயலாளர் மேலூர் டிவி சுரேஷ் என்கின்ற நான் நமது கழக நண்பர்களுக்கும் மற்றும் நிர்வாகிகளுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், நமது கழகத்தின் சார்பாக தேர்தல் ஆணையத்திற்கு பூத் லெவல் ஏஜென்ட், பூத் நிலை முகவர்கள் நியமிப்பதற்கு மாவட்ட செயலாளர்களால் மற்றும் தேர்தல் பொறுப்பாளர்கள் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நமது கழக நிர்வாகிகளுக்கு வாக்காளர் படிவம், வாக்காளர் லிஸ்ட், ஓட் லிஸ்ட் பார்த்திங்கன்னா நமக்கு யாருக்கும் அது கிடைக்கல. அதனால் நம்ம இந்த ஓட் லிஸ்ட்டை எப்படி நம்ம பார்க்குறதுங்கிறது தான் இப்போ நான் சொல்லலான் இருக்கேன். இப்போ நான் ஒரு லிங்க்கு தரேன். அந்த லிங்க்கை இது மாதிரி பார்க்கணும். அந்த லிங்க்கை உங்களுக்கு நான் தனியாக அனுப்புகிறேன். இப்போ நான் இதை ஒரு வீடியோவாக உங்களுக்கு நான் போடுறேன். இதுபடி அந்த லிங்க்குள்ளே உள்ளே போனீங்கன்னா ஒவ்வொரு ஆப்ஷனாக வரும். அதைப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த election.in government.in/roll pdf draft roll டேட், அதாவது இது பார்த்திங்கனாக்கா 29/10/2024 பண்ணி, அதாவது 2025 இப்போ புதிய வாக்காளர் பட்டியல் இது. இதை பார்த்திங்கனாக்கா இந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்காங்க. இதில் ஃபோட்டோலாம் வராது. நம்ம அந்த எந்த பூத்தில் இருக்கோம் என்னங்கிறத டவுன்லோட் பண்ணி நம்ம அந்தந்த பூத்தில் இருக்கிறவங்க மட்டும் இதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பாருங்க, இப்போ நான் போகிறேன். இதேமாரி ஒவ்வொருத்தரும் போயிட்டு நான் பார்த்துக்கலாம். இந்த பாருங்க, இதை நான் இப்போ கிளிக் பண்ண அப்புறம் இந்த குரோம் வெப்சைட்டில் உள்ளே போயிட்டு இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இப்போ நமக்கு இந்த வாக்காளர் பட்ட பிடிஎஃபாக நம்ம எந்த இதில் பண்ணணுமோ அதை நம்ம மாவட்டத்தை செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ நான் இப்போ திருச்சி மாவட்டமாக இருக்கிறதுனால திருச்சிராப்பள்ளி மாவட்டம், என்னுடைய சட்டமன்ற தொகுதி நம்ம ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதி. இது மாதிரி யார் யாருக்கு என்னென்ன தொகுதி இருக்கோ அது மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம மாவட்டம் மணப்பாறைன்னு போட்டுட்டு பண்ணிக்கலாம். இதை செலக்ட் பண்ணிட்டு சமர்ப்பிக்க அப்படின்னு வந்துச்சுனாக்கா அதில் நம்ம கொடுத்துட்டா நமக்கு மொத்தம் எத்தனை பாகம் இருக்கோ, நம்ம சட்டமன்ற தொகுதியில் மொத்தம் எத்தனை பாகம் இருக்கோ அத்தனை பாகத்துலேயும் பார்த்திங்கனாக்கா இதில் இருக்கும். அதில் நம்ம பாகத்தோட அந்த எந்த ஒரு பூத்து நம்ம இருக்கோ அந்த ஸ்கூலோ இல்லை ஒரு இடமோ அந்த இடத்தோட பேர் இருக்கும். அது ப்ளூ கலரில் இருக்கும். இது மொத்தம் நம்ம எத்தனை பூத் இருக்கோ நம்ம அத்தனை பூத்தோட லிஸ்ட்டும் இதில் இருக்கும். மொத்தம் ஸ்ரீரங்கம் தொகுதியில் மொத்தம் 339 பூத்து வரும். அதாவது பாகம் அத்தனை பூத்து இருக்குங்கும்போது அதில் என்னுடைய ஓட்டு பார்த்திங்கனாக்கா நான் ஸ்ரீரங்கத்தில் 1வது வார்டில் பார்த்திங்கனாக்கா இருக்கேன். அதுக்கு நம்ம சட்டமன்ற தொகுதி படி பார்த்திங்கனாக்கா 63வது பூத்தில் என்னுடைய ஓட்டு இருக்குது. அப்போ அந்த 63வது பூத்து வச்சுட்டு இப்போ இந்த 63வது பூத்து என்னோடய பூத்து. இப்போ நான் ஏற்கனவே இதில் பார்த்ததுனால இந்த கலர் மாறி இருக்குது. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கும். அதை இப்போ நான் இப்போ நான் எனக்கு இப்போ பூத்து பார்த்திங்கனாக்கா ஐயனார் மாநகராட்சி ஆரம்ப பள்ளி. இதை நம்ம இப்படி டிக் பண்ணிட்டா இதுக்கு பார்த்திங்கனாக்கா ஒரு வெரிஃபிகேஷன் கோடு, அதாவது ஒரு குறியீடு வரும். இதை என்ன பண்ணால் நம்ம இதில் இருக்கிற மாதிரியே இதே ஆப்ஷனில் நம்பரில் நியூமரிக்கால் இங்கிலீஷில் இருந்ததுன்னா அதே மாதிரி கேப்ஸ் லெட்டரில் எப்படி இருக்கோ அதேமாரி நம்ம பண்ணிவிட்டு 4705 இங்கிலீஷில் கேப்ஸில் 7 அப்படி நியூமரிக்கில் நம்பர் 7 இதை நம்ம போட்டுட்டு போட்டு மறுபடியும் இதை சமர்ப்பிங்கிறதுல இதை கொடுத்துட்டோம் அப்படின்னா இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் மாற்றி கொடுத்துட்டேன். அதை நம்ம கரெக்டாக கொடுக்கணும். அதாவது 7 கேப்ஸில் டி, நம்பர் 2, நம்பர் 8, நம்பர் 7,
நம்பர் 1 இது மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த சமர்ப்பின்னு இருக்கல இதுவும் சேமாக இருக்கான்னு பார்த்துட்டு வெரிஃபிகேஷன் கோட் சமர்ப்பிங்கிறத கொடுத்துட்டா கொஞ்ச நேரத்தில் நமக்கு பிடிஎஃபாக அது டவுன்லோட் ஆகி அந்த கீழே காட்டும். அதில் நம்ம உள்ளே போயிட்டு அதை நம்ம நம்மளுடைய பூத்து இருக்கிறதுக்கு இது மாதிரி பிடிஎஃபாக நமக்கு வந்துடும். இதை பிடிஎஃப் இல்லை டவுன்லோட் வச்சிடும். இல்லை ஆட்டோமேட்டிக் பிடிஎஃப் வச்சுருந்தீங்கன்னா பிடிஎஃபாகவே உங்களுக்கு இது வந்துடும். இது மாதிரி வந்ததுக்கப்புறமேட்டுக்கு இப்போ நம்மளுடைய வாக்காளர் லிஸ்ட்டு வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் இதை நம்ம பார்த்துட்டு ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டாலும் நமக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இதில் கூட பார்த்துக்கலாம். இப்போ இது என்னுடைய பூத்து. இப்போ நான் அந்த மாதிரி இருக்கும்போது இது மாதிரி எந்தெந்த இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு வந்துடும். இந்த ஓட் லிஸ்ட்டு படம் மட்டும் புகைப்படம் மட்டும் வராது. இதை வச்சு பார்த்துக்கலாம். இது லேட்டஸ்ட்டு 2025 வந்திருக்கு நம்ம சட்டமன்ற தொகுதியோட. இதுதான் கடைசியான திருத்தமான நம்மளுடைய ஓட் லிஸ்ட்டு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பாகத்தில் 63ஆம் பாகத்தில் என்னுடைய ஓட்டு வந்து எதில் இருக்குது அப்படின்னா இந்த பாருங்கள், என்னுடைய ஓட்டு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல எனக்கு இருக்குது 555 பாகம் 63ல் 555 தான் இருக்குது. இது மாதிரி நம்ம பார்க்கணுன்னா நம்ம பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இப்போ பூத் லெவல் ஏஜென்ட்டு போகிறதுக்காக நம்ம தேமுதிக நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் இதை வந்து அமுச்சுட்டு இதில் யாரும் ஒவ்வொரு நிர்வாகியும் இது மாதிரி பார்த்துக்கிட்டு நம்மளதில் யார் இருக்கோ இன்னும் இதை பூத்தை பார்த்துட்டு அந்தந்த பூத்துக்கு நிர்வாகிகளை போடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்றும் கேப்டன் வழியில் உங்கள் டிவி சுரேஷ் மணிகண்டன், 1வது வட்ட கழகச் செயலாளர், ஸ்ரீரங்கம் பகுதி, திருச்சி தெற்கு மாவட்டம். நன்றி.